ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குசும்பு பையன் ஒய்டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ட்ராகேஜ் சார்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் லொக்கேஷனு, மேஜிக் புல்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்சு, இன்னும் எக்கச்சக்கமான அப்டேட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் யூடியூப்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் பயோவில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து யூஸ் பண்ணி வந்து கண்டினியூஸாக வந்து போயாஸ்டேக் அடிச்சிட்டே இருக்கேன். எந்த வித ப்ராப்ளமுமே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஐடியில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் ஐடி வச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஐடியில் போட்டு தரமாக ஒரு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஹேக் தான். ஓகே கேஸ், எப்படி அப்ளை ப்ராசஸ் பண்ணுறதுங்களா பார்க்கலாம். ஓகே கேஸ், நீங்கள் வந்து டெலிகிராமில் இருப்பீங்க. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், டவுன்லோட் லிங்க். அதை வந்து கிளிக் பண்ணி குரோமுக்குள்ளே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபேர் லிங்க்குள்ளே வந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் டைம் ஓடும். அந்த டைம் பிடிச்சி வந்து டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா குரோம்லேயே டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபைல் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறோம். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு செர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, டிஎன்எஸ் செர்ச் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ப்ரைவேட் டிஎன்எஸ் செர்ச் பண்ணாலும் ஓகே தான். அந்த மாதிரி பாருங்கள், செர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரொவைடர் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி 3வது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா dns.google.com அப்படிங்கிறது வந்து செட் பண்ணிடுங்க. ஓகேவா, செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேம் லோடிங் ப்ராப்ளம் இருக்காது. செமையாக வந்து கேம் லோடிங் ஆகும். ஓகே, இப்போ வந்து இசேஜ் ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ்லாம் கிடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு அப்ளை ப்ராசஸ் வந்து இது வந்து பொறுமையாக பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ஸ்டால் ஆகிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆப்னு ஒரு ஆப் கொடுத்துருப்போம். நம்ம அந்த ஆப்பையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இந்த ஹேக் வந்து செட் பண்ணுறதுக்குள்ள மெயினான ஆப்பு. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணணும், நம்ம கொடுக்குறத. ஓகே கேஸ், எல்லாருமே இந்த வந்து மல்டி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம கொடுத்த ஃபைலில் இன்னொரு ஃபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் இருக்கும், கேம் கார்டியன் அப்படிங்கிற இன்ஜெக்டர் இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி MK கேம் கார்டியன் இருக்கும். இந்த கேம் கார்டியன் வந்து ஓகே கேஸ், எல்லாமே வந்து கேம் கார்டியனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஜர் ஆப்பை வந்து வெளியே தள்ளி விட்ருங்க. வெளியே தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேம் கார்டியனும் மல்டி ஆப்பும் வந்திருக்கும். அந்த மல்டி ஆப்பை வந்து நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பர்மிஷன்ஸ் கேட்கும். பர்மிஷன் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துருங்க, டிலே கொடுக்காதீங்க. டிலே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியே தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வந்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நீங்கள் வந்து நம்ம கொடுத்த குளோபல் ஃப்ரீ ஃபயர் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ ஃபயரை பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த கேம் கார்டியன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த கேம் கார்டியன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கேம் கார்டியனை வந்து இன்புட் பண்ணிடுங்க உள்ளே. ஓகே கேஸ், நீங்கள் வந்து கேம் கார்டினை இன்புட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்புட் பட்டனை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதுக்காண்டி க்ரோமு அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து க்ரோமை வந்து உள்ளே இன்புட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இம்போர்ட் கூகுள் சைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேமில் வந்து ஒரு சிலத்துக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும், இமெயில் ஐடி லாகின் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயிலில் கூட லாகின் பண்ணலாம், எந்தவித ப்ராப்ளமே வராது. ஓகேவா மக்களே, அடுத்தா என்ன பண்ண பார்த்தீங்களா, மல்டி ஆப் வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கேம் கார்டியன் இருக்கும். அந்த கேம் கார்டியன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில பர்மிஷன்ஸ் கேட்கும். பர்மிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலோவ் கொடுத்துருங்க. ஓகேவா, அலோவ் கொடுத்தீங்கன்னா அந்த மேலே வந்து அந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். லோடிங் ஆகி முடிச்சோம் இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியே தள்ளி விட்டு ஒரு பர்மிஷன் ஆன் பண்ண சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் கார்டினோட பர்மிஷனை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கேம் கார்டினே ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேம் கார்டினை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லோடிங் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில கேம் கார்டினை வந்து இந்த மாதிரி எதுவுமே வராது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் கார்டினை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு இன்ஜெக்டர் மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க கைஸ். பாருங்க, எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து அந்த டிஎன்எஸ் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக உங்கள் மொபைல் வந்து டிஎன்எஸ் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஎன்எஸ் செட் பண்ணால் அப்படின்னா தான் லோடிங் ப்ராப்ளம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இல்லாட்டி வந்து லோடிங் ப்ராப்ளம் இருக்கும். இங்கே சைடு பாருங்கள், MK அப்படிங்கிற வந்து கேம் கார்டின் வந்து சைடு வந்து ஓப்பன் ஆகிட்டு. ஓகேவா, இப்போ வந்து அப்டேட் கேட்குது, அப்டேட் நான் கொடுத்துட்றேன். கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா
பாண்டி ப்ரோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அப்படியே கண்டினியூஸாக பார்க்கலாம். லோடிங் ஆகி இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு வழி ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். கைஸ் லோடிங் ஆகி முடிச்சு. இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கேட்கும் கேமில். இப்போ பார்த்தீங்கன்னா கேம் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேமுக்குள்ள யாருமே போகாதீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு கேட்கும். ஃப்ரீ ஃபயர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கா, ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ண ஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபைலாம் டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் ஃபைலுக்குள்ள போகும். அதில் வந்து லூவா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு ஒரு ஃபைல் எடுக்கும். பாருங்கள், நான் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் லூவா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு ஒரு ஃபைல் எடுக்க அதை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி ஓகே கேட்கும். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேஜிக் ப்ளட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ட்ராக் ஹெட்ஷாட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேஜிக் ப்ளட் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேக் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இந்த செட் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிட்டு இருக்கும். அங்கடிங் டைம் தான் கொஞ்சம் ஆகும். இதுக்கெலாம் வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் வந்து நார்மலாக பண்ண சில வந்து உங்கள் மொபைல் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சரசான முடிஞ்சிடும் எல்லாமே. கைஸ் ஒரு வழியாக லோடிங் ஆகி முடிச்சு நினைக்கிறேன். ஒரு ஆட்டை லோடிங் பண்ணிச்சு வந்து கீழே வந்து ஆக்டிவேட்டட்னு வரும். ஒரு சில ஆட்டை வராமல் கூட இருக்கலாம். ஆக்டிவேட்டட் வந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து வேலை செஞ்சுட்டு அர்த்தம். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, எந்தவித ப்ராப்ளம் வராது. பாருங்கள், என்னையாவது லோடிங் ஏன் நடக்குது. எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் கொடுத்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகேவா, நீங்கள் ஏடுலை மேம்பாடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏடுலை மேம்பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளட் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது 1, 2 அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வித ப்ராப்ளம் வராது. கண்டினியூஸாக புஷ் பண்ணிட்டே இருக்கலாம். சிஎஸ் ரேங்க்னு சரி, என்னாலும் சரி,